என்ன பண்ணுறது தெரியல. வீட்டில் வந்து வெளியே தக்காளி பூக்கு தான். இப்போ நம்ம அதை சாப்பிட்றதுக்கு வேலை ஆகாது. அதை காலைல சாப்பிடலாம் சூடு பண்ணி. இப்போ வந்து ஐஸ் கடை தான் இருக்குது ரோட்டு ஓரமாக. ஏய் ஆய் முன்வா நம்ம போயின்னு வரோம். ஆதியார் தான் ஓட்டுறாப்பில்ல ஆட்டோ. ஆதியார் முன்னாடி பார்த்து ஓட்டியாரு இட்ல போகிறேன். போயிட்டு இருக்கிறோம். சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம். பசிக்குது. எங்கே நல்லா ஃபுட்டு எங்கே இருக்குது தெரில. போயிட்டு பார்ப்போம். ஏதாவது பேசுறியா? நான் இப்போ எதுவுமே பேச மாட்டேன். ஆட்டோல ஏறி உட்காந்துட்டேன். பயத்துலேயே வருவியா? சரி வந்தது தான் வந்துட்டுமே. ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணுறது நின்று வரும். ஏதாவது சிக்கமாகிடுமான்னா கதைன்னு தெரில. எங்கள் சீமாவை பாருங்கள். எப்படியோ அங்கே வந்து ரீல்ஸ்லாம் பண்ணி முச்சாச்சு. மேடம் ரீல்ஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் சீமாவும் 2 ரீல்ஸ் பண்ணிடாப்பில்ல பயங்கரமாக. அவள் தான் இப்போ போயின்னு வரோம் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்ற டைமில் கூட உங்களுக்கு ரீல்ஸ் ஆடா அப்படின்னு கேட்பீங்க. வேறு என்ன பண்ணுறது? இதுதானே நம்மளோட வேலை, பண்ணி தான் ஆகணும். சரி வாங்க போயிட்டு என்ன நடக்குதோ பார்க்கலாம். சாப்பாடெலாம் அப்படியே வாங்கியாச்சு. எங்கள் சீமா ரேஸ் ஓட்டுன்னு போயிடுறாரு. அதெல்லாம் ரேஸ்ன்னு நினைக்காதீங்க. ரேஸ்லாம் இல்லை. பஸ்ஸில் ஐயா ஸ்பீடாக ஓட்டுன்னு போயிடுறாரு. வேறு எதுவுமே இல்லை. சாப்பாடெலாம் வாங்கியாச்சு. எப்படியோ பாருங்கள் இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது. மச்சாவா ஹோட்டல்லேருந்து போயிடுறோம். ஆட்டோ ஓட்டி பையன் இப்படி ஆகிட்டான். வேறு எதுவும் இல்லை. அதனால தான் இன்ஸ்டாவில் கூட லூஸ் தனமாலாம் பேசுறதுலாம். அதனால தான் வேறு எதுவும் இல்லை. சரி நம்ம வீட்டுக்கு கொஞ்ச தூரம் போயிட்டீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஏதாவது பார்த்துன்னு போடலாம். போயிட்டு போர் அடிச்சுது. அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாப்பாடு வாங்கிக்கிட்டு சரி போகிற வழியில் பீச்சுக்கு போயிட்டு அப்படியே ஒரு சுற்றி அவன் வீட்டுக்கு போயிருந்தா நான் உட்காந்து சாப்பிடலாம். இதுக்கு பீச்சு வேறு இந்த டைமில் இதுக்கு. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். பீச்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுனால பீச்சுக்கு போயிட்டேன். பீச்சுக்கு கூட்டின்னு போயிட்டு இருக்காங்க. பீச்சுக்குள்ளே போக மாட்டேன். சும்மா அந்த இடத்த அப்படியே சுற்றிட்டு வர வேண்டியதான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதெல்லாம் போகிறோம். சரி சொல்லு வாங்க போய் பீச்செல்லாம் பார்த்துட்டு வரலாம். நீங்களும் பாருங்கள். ஆசையாக வந்தோம். ஆனால் பீச்சை எப்படி மூடி வச்சுக்கிறானுங்க பார்க்காத அளவுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் அண்ணா எங்கே கிடைக்கும் சான்ஸு அப்படின்னு பார்த்துனுக்குறாரு. இங்கே தான் நம்ம சென்னை இங்கே தான் நிறைய அதிகம் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம சென்னையை வந்து தூக்கி வேறு ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. நம்ம சென்னையை அந்த இடம் நான் வந்தால் காட்டுறேன் உங்களுக்கு. பீச் நான் பீச் ரோடு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நான் பீச் ரோடு நான் சொன்னாதான் தெரியும். நம்ம சென்னை வரும்போது நான் வேறு இடத்துல மாற்றிட்டாங்க. ரொம்ப நல்லா இல்லை நம்ம சென்னை. இப்போ பார்க்குறது கூட்டமே இல்லை. ஃபஸ்ட்டில் நம்ம சென்னை இருந்தால் கூட்டமாக இருக்கும். எல்லா செலிப்ரிட்டியும் அங்கே தான் இருப்பாங்க. இப்போலாம் செலிப்ரிட்டிலாம் எங்கேயும் இல்லை. வரும் முன்னாடி போகணும். ஒரு லைட் செட்டிங் இல்லை அந்த நம்ம சென்னையில். எதுவுமே இல்லை. இப்போ நம்ம சென்னை வந்து வேஸ்ட்டாக வச்சுக்கிறாங்க. ஒரு கூட்டம் இல்லை, ஒரு லைட் செட்டிங் இல்லை. சும்மா இந்திக்காரங்க பையன் மதுரை வந்து சும்மா பார்த்துட்டு போவாங்க. அந்த நம்ம சென்னையை காணும். அவங்க வந்து தூக்கிட்டு வந்து வேற எங்கேயும் வச்சுட்டாங்க. அது செம்ம ஃபேமஸ் ஆகுதுல சென்னைனாலே. நம்ம சென்னை பயங்கரமாக இருக்கும். எங்கடா காணவே காணும். லாஸ்ட்டுக்கே வந்துருவோம் முடியும். இங்கேதான் நினைக்கிறேன். இருக்கு இதை பாருங்க நம்ம சென்னையை. இதை பாருங்க. பார்த்தீங்களா நம்ம சென்னையை எவ்வளோ சின்னதாக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் லைட் செட்டிங் இல்லை. இடம் சின்னதாக இருக்கு. எல்லாம் எப்படி இருந்தா எப்படி? எல்லாரும் தூங்குறாங்க போல. பீச் பார்த்துக்கோங்க. நானும் புதுசாக பார்க்குறேன் இப்போதான். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் திரும்பவும் போயிட்டு இருக்கோம். அவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்டாக. எங்க போனாலும் எனக்கு இந்த தொல்லை தான். போங்கடா தேவையில்லைண்ணா.
வந்தாச்சு, எல்லாரும் சாப்பிட போகிறோம். இதை பாருங்க, நான் என்ன vloggerன்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் என்ன வேலை பார்க்குறான்னு பாருங்க. சோறு தானே முக்கியம். இவங்க சொன்னா போதுதான், உங்களுக்கு சோறு தான் முக்கியம். இதான் ரிவெஞ்சி. சரி, இதோட எங்க vlog முடிய போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. இதெல்லாம் பயங்கரமான வீடியோஸ்லாம் வரும். இன்னைக்கு எக் ரைஸ் பார்க்குறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வேறு ஏதாவது ரைஸ் பார்ப்பீங்க. இந்த சிக்கன் ரைஸ் பயங்கரம் பண்ணுறோம். அச்சு கழுத்துறோம் சொல்றா, அச்சு கழுத்துறோம். சிக்கன் இப்போ சாப்பிட்றோம். சரி, பாய் 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 பாய். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.